வெச்சிக்க கூடாத படிக்கு கர்த்தரின் கரம் குறுகி போகவில்லை. கேட்க கூடாத படிக்கு கர்த்தரின் செவிகள். ஓ, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் நம்மோடு. ஓ, நேற்றும் அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும். ஒரு விசை கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து மோசையை போல மிகுந்த பாரமா இருக்குது ஆண்டவரே. ஆமா, இந்த மிகுந்த பாரம் வந்தது. மோசையுடைய ஜெபம் என்ன தெரியுமா? எனக்கு அற்புதம் செய்யுங்க, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. எனக்கு அற்புதம் நடக்காட்டாலும் பரவாயில்ல, போதும் ஆண்டவரே. எலியாவை போல கொஞ்சம் பாரம் அதிகமானது. பலருடைய ஜெபமே, ஆண்டவரே எனக்கு அற்புதம்லாம் வேணாம், என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. பாரம் அதிகமானதோ விசுவாசத்தை விட்டுறாதீங்க சகோதரா, விசுவாசத்தை விட்டுறாதீங்க சகோதரி. நிந்தை கொஞ்சம் அதிகமானதோ விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நீங்க நில்லுங்க, அவ்வளவுதான், நின்றுங்க. உங்கள் விஷயத்தை கரத்தில் எடுத்தவர் சாதாரணமானவர் அல்ல. உங்கள் விஷயத்தை கரத்தில் எடுத்தவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் அசாதாரணமான காரியங்களை எனக்காய் செய்கிறவர். எத்தனை பேர் சத்துருக்கள் பெருகினாலும், எவ்வளவு பெரிய விஷயமானாலும், என் ஆண்டவருக்கு இது அற்ப காரியம் என்று விசுவாசிக்கிறவர்கள்